கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழிலே நம்முடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சில வாசகங்கள் நமக்கு தெரியும். ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால், மீசைக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை. இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், மனிதர்களாகிய நம் எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்கிறது. பொதுவாக கடவுளுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், மனச்சான்று சுட்டி காட்டுகிறவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், குடும்ப பொறுப்போ அல்லது துறவர பொறுப்போ இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கூட அடி பிசகாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்ளார்ந்த ஆசை இருக்கிறது. அதே நேரத்தில் சில நேரங்களில் இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் என்ன, அல்லது இதை விட்டுவிட்டால் என்ன, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே, கொஞ்சம் விலகலாமே, கொஞ்சம் மீறலாமே என்ற இன்னும் ஒரு சக்தியும் நமக்குள் இருப்பதை பார்க்கிறோம். புனித பவுலடியாரே சொல்லுவார், நான் விரும்புகிற நன்மையை என்னால் செய்ய முடியவில்லை, நான் எதை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதைத்தான் செய்ய என் மனம் என்னை உந்தி தள்ளுகிறது என்று சொல்லுவார். எனவே இப்படி அந்த இரண்டு துருவங்களுக்கு இடையே நமக்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டம், அதை சில நேரங்களிலே தொடக்க கால திருச்சபை தந்தையர்கள் இது ஜென்ம பாவத்தினுடைய விளைவு என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களாகிய நமக்குள் அந்த ஆதி பெற்றோர் அந்த ஜென்ம பாவத்தினுடைய அந்த விளைவுதான் இந்த இருதுருவ ஆசை. நாம் இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு அற்புதமான உணர்ச்சி பூர்வமான ஆவேசமான ஒரு நிகழ்ச்சி சம்பவத்தை வாசிக்க கேட்டோம். இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்நாளில் நடந்தது. ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு முன்பு 8-9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அது நடந்தது. கார்மேல் மலையிலே ஆகாபு மன்னன் இஸ்ராயேல் மக்களை ஒன்று கூட்டி பாகால் என்ற ஒரு சிலைக்கு அல்லது பொய் தெய்வத்துக்கு வழிபாடு செய்ய மக்களை திரட்டுகிறான். அப்போதுதான் இறைவாக்கினர் எலியா ஆவேசத்தோடு அந்த கூட்டத்தின் நடுவே பொங்கி எழுகிறார். எவ்வளவு காலம் பாகாலுக்கும் யாவேயுக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியும்? ஏனென்றால் அந்த கூட்டத்திலே ஏறக்குறைய 450 பேர் பொய்வாக்கினர்கள் இருக்கிறார்கள். இவர் தனி ஆளாக யாவேயின் இறைவாக்கினராக இருந்தவர் இவர் ஒருவர் தான் அந்த கூட்டத்தில். ஏன் மன்னன் கூட யாவேயால் அரசனாக ஒரு இருக்கும்